பரீட்சை மீது தயாரித்த பின்னர் பரீட்சை மீது சமப்படுமானால் கணக்குகள் பேரட்டில் பதிஞ்ச பதிவுகள் ஒரு வரவு பதிவுக்கு ஒரு செலவு பதிவு பதியப்பட்டிருக்குது என்ற முடிவுக்கு வந்து பதிவுகள் எல்லாம் சரி என்ற ஒரு தற்காலிக முடிவுக்கு வரலாம். அவ்வாறு வந்த பின்னர் முடிவு கணக்குகளை செய்ய வேண்டும். முடிவு கணக்குன்றது நிதி கூற்றுகள். நிதி கூற்றில 2 பகுதி நாங்கள் நிதி கூற்றுகள் செய்வோம். ஒரு பகுதி வருமான கூட்டுன்னு சொல்றது, ஒரு பகுதி வருமான கூட்டு, அடுத்த பகுதி நிதி நிலைமை கூட்டு. வருமான கூட்டை நாங்க இதுக்கு முதல் கற்றுள்ளோம். வருமான கூட்டில முதல் பகுதி மொத்த லாபம் கணிக்கிற பகுதி, 2வது பகுதி தேர்வு லாபம் கணிக்கிற பகுதி. வருமான கூட்டை லாப நட்ட கூட்டு எனவும் குறிப்பிடுவாங்க. லாப நட்ட கணக்கு குறிப்பிடுறது. இதுல வருமான கூட்டு நாங்க இதுல கற்றுக்கொண்டோம். வருமான கூட்டுல முதலாவது பகுதி மொத்த லாபம் கணிக்கிற பகுதி, 2வது பகுதி தேர்வு லாபம் கணிக்கிற பகுதி. தேர்வு லாபம் கணித்த பின்னர் வணிகத்தின் நிலைமை, நிதி நிலைமைய ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக நிதி நிலைமை கூட்டை தயாரிப்போம். நிதி நிலைமை கூட்டு 5 எனவும் குறிப்பிடப்படும். நிதி நிலைமை கூட்டு 5 எனவும் குறிப்பிடப்படும். 5 அது நிதி நிலைமை கூட்டு. நிதி நிலைமை கூட்டை தயாரிக்க வேண்டும். இந்த வருமான கூட்டு நிதி நிலைமை கூட்டு ரெண்டும் பேரட்டில் இருக்கிற கணக்குன்ற மீதிகளை கொண்டுதான் தயாரிக்க வேணும். அந்த வணிகத்தின் புத்தகங்கள்ல இருக்கிற பேரட்டு கணக்கு மீதிகள் இருந்தால் வருமான கூட்டு தயாரிக்கிறது, நிதி கூட்டு தயாரிக்கிறது. அப்ப இங்க இதுல ஒரு பேரட்டு கணக்குன்ற மீதிகளை இங்க பதிஞ்சிருக்கிறோம், இங்க தந்திருக்கிறார். இதை கொண்டு உங்களுக்கு பரீட்சை மீது தயாரிக்க தெரியும். இது இந்த கணக்கு வரவில், எந்த கணக்குல மீதி வரவில் இருக்கும், இந்த கணக்கு மீதி செலவில் இருக்கும் தெரியும் உங்களுக்கு. அதை கொண்டு பரீட்சை மீது தயாரித்திருக்கிறீங்க, தயாரிக்க தெரியும் உங்களுக்கு. பரீட்சை மீது சமனாக வந்ததுக்கு பிறகு கணக்குகள் பதிவு ஓரளவு சரியாக இருக்கிறது. ஒரு வரவு பதிவுக்கு ஒரு செலவு பதிவு பதியப்பட்டிருக்கு என்ற முடிவுக்கு வந்து அதுக்கு பின்னர் இறுதி கணக்குகளை தயாரிப்போம். அது முடிவு கணக்குகள் அப்படி சொல்ற. அந்த முடிவு கணக்குகளை நிதி கூட்டுகள் சொல்ற. நிதி கூட்டுகள் இருவகைப்படும். முதலாவது வருமான கூட்டு, 2வது நிதி நிலைமை கூட்டு. வருமான கூட்டை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் நிதி நிலைமை கூட்டை தான் கற்க போகிறோம். நிதி நிலைமை கூட்டு இப்பொழுது தெளிவுபடுத்துவோம். இங்க பாருங்கள், இது சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இது உங்களுக்கு தெரியும், நாங்க முதல் படிக்கல 10ஆம் ஆண்டுலேயே. இது ஒரு கணக்கிட்டு சமன்பாடு, 5 சமன்பாடு சொல்றது. கணக்கிட்டு சமன்பாடு 5 சமன்பாடு. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. வணிகத்தின் எந்த ஒரு திகதியிலும், நிறுவனத்தில் எந்த ஒரு திகதியிலும் சொத்துகள் அவ்வளவே மதிப்படுத்தி பிறருக்கு வணிகத்தால் செலுத்த வேண்டியிருக்கிற பொறுப்புகளை நீக்கினால் உரிமை வரும்.
உரிமையை கண்டுகொள்ளலாம். வணிகத்தில் என்னென்ன சொத்து இருக்குதோ அந்த சொத்துக்கள் அவ்வளவையும் மதிப்பீடு செய்து பிறருக்கு வணிகத்தால் செலுத்த வேண்டிய ஏதாவது இருந்தால், கடன்கள் இருந்தால் அது அவ்வளவையும் கழிக்க வேணும். கழிச்சால் மிஞ்சுற அவ்வளவும் உரிமை. அது மூலதனம் என்று சொல்றோம், அல்லது சொந்தக்காரனுக்கு உரியது. வணிகத்தின் உரிமையாளருக்கு அதுதான் உரிமை. உரிமை என்றது என்ன? வணிகத்தின் சொத்துகள்ல பொறுப்பை நீக்குவார தொகை. வணிகத்தின் சொத்துகள்ல, மொத்த சொத்துகள்ல பிறருக்கு செலுத்த வேண்டி இருக்கிற கடனை நீக்கினால் வருவது வணிகத்தின் உரிமை. இந்த உரிமையை எந்த ஒரு தினத்திலும் கணிக்கலாம். வணிகத்தின் எந்த ஒரு தினத்திலும் கணிக்கலாம். இந்த உரிமையை கணிக்கிறதுக்கு உரிய சமன்பாடுதான் இது. சொத்தில் இருந்து பொறுப்பை கழித்தால் உரிமை. உரிமையை கண்டுகொள்ளலாம். இனி நாங்கள் இந்த சொத்துக்களை பற்றி பார்ப்போம். வணிகத்திலே சொத்துகள் நாங்க இதை 10ஆம் ஆண்டுல கற்றிருக்கிறோம். நடைமுறை எல்லா சொத்து, நடைமுறை சொத்து என இரு வகையாக பிரிக்கலாம். நடைமுறை எல்லா சொத்து என்றால் ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சொத்துகள், பயன் தரக்கூடிய சொத்துகள், நீண்டகால பயன்பாட்டுக்குரிய சொத்துகள். ஒரு வருஷத்துக்கு, 5 வருஷம், 10 வருஷத்துக்கு. உதாரணமாக காணி கட்டடம், தளபாடம், இயந்திரம் போன்றன ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு வணிகத்தில் இருக்கும். வணிகம் அதை பயன்படுத்தலாம். அதிலிருந்து அதுகளுக்கு அதிலிருந்து பயன் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த சொத்துக்களால பயன் கிடைத்துக் கொண்டே இருக்கும். சொத்து என்னென்று நாங்கள் முதல் கற்றிருக்கிறோம். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் காரணமாக வணிகத்தில் உருவாகியவைதான் சொத்துகள். அந்த அது சொத்து என்று சொல்றேன். அந்த சொத்து இப்பொழுதும் பின்னரும் அதிலிருந்து வருமானங்களை பெற்றுக் கொள்ளலாம், நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். இது சொத்துகள். நடைமுறை எல்லா சொத்துன்றது நீண்ட காலத்துக்கு பயன் தருவது சொத்துகள். நடைமுறை சொத்துகள் என்றது குறுங்கால பயன்பாட்டுக்குரிய சொத்துகள். இது ஒரு வருஷ காலத்துக்குள்ள வணிகத்தில இருந்து மாறுகின்ற சொத்துகள். உதாரணமாக சரக்கு இருப்பு எடுப்போம். சரக்கு இருப்பு வணிகத்திலே ஒரு சொத்து. ஆனால் அந்த சரக்கு இருப்பு, நேற்று வாங்கின சரக்கு 50,000, இன்னைக்கு அதுல 30,000 வித்துட்டோம். அப்ப அதுல இருந்து நாங்க 30,000 வருமானத்தை பெற்ற நன்மை பெற்றுட்டோம். ஆனால் அந்த சொத்து நாளைக்கு அது இருக்க போறது 20,000 மட்டும்தான். நாளை அன்னைக்கு இன்னும் ஒரு 30,000 சரக்கு வாங்கினா 50,000 போயிடும். இருப்பு சொத்து நாள்தோறும் மாறிக்கொண்டிருக்கலாம். விற்பனை செய்தோன்னு குறையும், பொருளோட செய்தோன்னு கூடும். இது ஒரு வருஷ காலத்துக்குள்ள பல தடவைகள் மாற்றம் அடையும் இருப்பு சரக்கு. இது அப்படி இல்லை. எந்திரம் வாங்கினால் அது ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம ஓடிக்கொண்டிருக்கும். புதுசா வாங்கினது அது மாறுறல வணிகத்தில் இருக்கும். அது பெறுமதி கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும். ஓரளவுக்கு வணிகத்தில் நிலையா இருக்கும். இது அப்படி இல்லை. சரக்கு இருப்பு ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடையலாம், அல்லது மாதத்துக்கு ஒரு முறை மாற்றம் அடையலாம். அது சரக்க கொள்வனை செய்தால் கூடும், சரக்க விட்டால் குறையும். அது மாதிரிதான் காசு போட்டியில் இருக்கிற காசு.
காசிப்பட்டியில நேற்று இருந்தது 1 லட்சம். அதுல கடன் கொடுத்தொரு 20,000 கொடுத்தோம் என்றால் 80,000 தான் மிஞ்சும். அப்ப நேற்று இருந்தது 1 லட்சம், இன்றைக்கு இருக்கிறது 80,000. நாளைக்கு சரக்களை வித்தம் என்றால் 1,00,000க்கு 1,80,000 காசுப்பட்டிக்குள்ள இருக்கும். அப்ப அடிக்கடி மாறுகின்ற சொத்து நடைமுறை சொத்து. இப்படி மாறக்கூடிய சொத்துகள் சில இருக்குது. சரக்கு இருப்போர், கடன்பட்டோர் தர வேண்டியது, கடன்பட்டோர், வங்கி மீதி, காசு மீதி, இதுகள் நடைமுறை சொத்துகள். அடுத்தது நாங்கள் பொறுப்பை பார்ப்போம். பொறுப்பு இதே விதமாக நாங்க வகைப்படுத்தல. நடைமுறை எல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. 1 வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்தில் கொடுத்து தீர்க்க வேண்டிய கடன்கள் நடைமுறை அல்லா பொறுப்பு, நிலையான பொறுப்புன்னு சொல்லலாம். 1 வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு பிறகு தான் கொடுத்து தீர்க்கிறது. இப்ப அவசரமா கொடுக்க தேவையில்லை, 1 வருஷத்துக்குள்ள கொடுக்க தேவையில்லை. 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கு பிறகு கொடுக்கலாம் என்றால் அது நடைமுறை எல்லாம் பொறுப்பு. உடனடியாக கொடுத்து தீர்க்க வேண்டிய 1 மாதத்துக்குள்ளேயோ 2 மாதத்துக்குள்ளேயோ அல்லது 1 வருஷத்துக்குள்ளேயோ, குறுங்காலத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள கொடுத்து தீர்க்க வேண்டிய பொறுப்புகளை நடைமுறை பொறுப்புன்னு சொல்றது. வங்கியிலிருந்து பெறுகின்ற கடன் அது சில நேரம் 2 வருஷத்தில் திருப்பி செலுத்துவதாக உடன்பட்டு வாங்கியிருப்போம். அது நடைமுறை எல்லாம் பொறுப்பு. வீட்டு கடன் வாங்கியிருந்தால் அது 5 வருஷத்துக்கு பிறகு தான் மீட்கிறால் 5 வருஷத்துக்கு பிறகு காசு கிடைக்கிற மாதிரி தான் கொண்டு மீட்போம். அது வரைக்கும் அது கடனா தான் இருக்கும். இது நடைமுறை எல்லாம் பொறுப்பு. ஆனால் நடைமுறை பொறுப்புன்றது அடிக்கடி மாறுற பொறுப்பு. வியாபார கடன் கொடுத்தோர், நாங்க கடனுக்கு சரக்குகளை கொள்ளுன்னு செய்தால் அவங்களுக்கு கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கணும். கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய கடன் கொடுத்தோர் மீதி நேற்று இருந்தது 20,000, இன்றைக்கு 10,000 மாறலாம். நான் காசிப்பட்டியில் இருந்த காசுல இருந்து எடுத்து 10,000 கொடுத்தால் கடன் கொடுத்தவர் நேற்று 20,000, இன்றைக்கு 10,000. நாளைக்கு அவங்ககிட்ட சரக்களை கொஞ்சம் வாங்கியிருந்தா 20,000க்கு 30,000 அடுத்த நாளைக்கு. அடிக்கடி மாறும். அடிக்கடி மாறுற பொறுப்பு நடைமுறை பொறுப்பு. 1 வருஷத்து காலத்துக்கு பிறகுதான் மாறுறது. 1 வருஷ காலத்துக்கு பிறகுதான் தீர்க்க வேண்டிய பொறுப்பு நடைமுறையெல்லாம் பொறுப்பு. 1 வருட காலத்துக்குள்ள கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்புகள் நடைமுறை பொறுப்பு எனப்படும். இந்த சமன்பாட்டில் சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்றத நாங்க உரிமையை காண்றதுக்கு சொத்திலிருந்து பொறுப்பை கழிக்கணும், பொறுப்பை காண்றதுக்கு சொத்திலிருந்து உரிமையை கழிக்கணும். சொத்துகிற பொறுமையை காணணும்னா உரிமையும் பொறுப்பையும் கூட்டணும் என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இது கணக்கிட்ட சமன்பாடு. சொத்துக்களை வகைப்படுத்த தெரிய வேணும். உரிமையோட சேர வேண்டிய, உரிமையோட கூட்ட வேண்டியது, கழிக்க வேண்டியது, உரிமையை கூட்டுறது குறைக்கிறது என்னன்னு தெரிய வேணும். உங்களுக்கு பொறுப்புகள்ல 2 வகையான பொறுப்புகளும் தெரிய வேணும். ஒன்று நடைமுறையெல்லாம் பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. இங்க இருக்கிற பரிச்சை மீதிக்குள்ள அவ்வளவு இருக்குது. நடைமுறை எல்லாம் சொத்து இருக்கு, நடைமுறை சொத்து இருக்கு, மூலதனம் இருக்கு. நாங்க திகரி லாபம் கண்டு வச்சுக்கிறோம். முதல் திகரி லாபம் கண்டிருக்கிறோம், பற்றிருக்கலாம். அதுபோல பொறுப்புகளும் இருக்குது. இல்லை அதனால நாங்க தனி இனம் கண்டு அந்த சமன்பாட்டை நிறுவலாம். இனி அடுத்தது பாருங்க, ஐந்தொகை. ஐந்தொகை என்றது வேறொன்றும் இல்லை, சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு.
இதை மாத்தி எழுதியிருக்கு. பாருங்க, உரிமை சக பொறுப்பு சமன் சொத்து. நான் ஐந்தோ இந்த வடிவத்தில் செய்யணும். ஐந்தோ செய்கிற பிடித்தான். அதாவது இந்த பகுதி வரவு பக்கம், இந்த பகுதி செலவு பக்கம். அப்படி இல்லை, இது உரிமை சக பொறுப்பு இடப்பக்கம், வல பக்கம் சொத்து. இடப்பக்கத்தில் உரிமை சக பொறுப்பு எழுதணும், வல பக்கத்தில் சொத்து எழுதணும். உரிமை சக பொறுப்பு என்று போடுறோம். அப்ப உரிமையும் பொறுப்பையும் இதுக்குள்ள போடப்படும். சரி, உரிமை அளவு இதில் சேர்த்திருக்கு, விளக்குலையும் வரும். உரிமை பொறுப்பு அளவு இதுக்குள்ள வரும். இது சொத்து ரெண்டு விதமான சொத்து. அது நடைமுறை சொத்து, நடைமுறை எல்லா சொத்து அப்படியும் கூட்டி இதில் எழுதுகிறது. இதை கூட்டி வார தொகையும் இதை கூட்டி வார தொகையும் சமனா இருக்கும். இதே சமன்பாடு தான் இதுக்கும். இந்த சமன்பாட்டில் இருக்கிறது தான் இங்க ஐந்தொகையிலையும் காட்டப்படுது. இது உரிமை சக பொறுப்பு இந்த பக்கம், இந்த பக்கம் சொத்து. நீ அடுத்தது இதை பாருங்க, இதுதான் நாங்க இப்ப செய்ய போறது. நிதி நிலைமை கூற்று. அதாவது இறுதி கணக்குல முதல் இதுவரையும் வருமான கூற்ற படிக்கிட்டான். நிதி நிலைமை கூட்டு தான் இப்ப படிக்கிறோம். நிதி நிலைமை கூட்டு தான் இது. நிதி நிலைமை கூட்டு இந்த சமன்பாடு தான். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. நிதி நிலைமை கூட்டு இந்த சமன்பாடை தான் இதை காட்ட போறோம். அது கூட்டுப்படி வச்சு காட்டுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாருங்க, இதுல இருக்கிற நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பையும் ஒன்றா கூட்டி இதை போடுறோம். இது சொத்துகள் இவ்வளவும் கூட்டினா சொத்து. நடைமுறை எல்லா சொத்து இவ்வளவு, நடைமுறை சொத்து இவ்வளவு, ரெண்டையும் கூட்டினா இவ்வளவு. இது இவ்வளவும் சொத்துகள். இந்த பக்கத்தை பாருங்க, உரிமை எழுதுறோம். உரிமை இதுவளையும் கூட்டி உரிமை கண்டு இந்த தொகையை எழுதுறோம். நடைமுறை எல்லா பொறுப்பு எவ்வளவோ அதை இதில் எழுதுறோம். நடைமுறை பொறுப்பு இதில் எழுதுறோம். இந்த பொறுப்புகள் ரெண்டையும் கூட்டி இதில் போடுறோம். இது உரிமை சக பொறுப்பு சமன் இது உரிமையும் பொறுப்பும். உரிமை சக பொறுப்பு. இந்த சமன்பாடும் அதுதான். உரிமை சக பொறுப்பு சமன் சொத்து, மொத்த சொத்து. சொத்து சமன் இதுதான் நாங்க செய்ய போற நிதி நிலைமை கூட்டு. இத இப்படி இந்த மாதிரி நான் சுருக்கமா காட்டிக்கிறேன். இதை நாங்க செய்ய வேண்டிய வடிவம் பாருங்க. இதுல காட்டிக்குது. இது பாருங்க, இதுல நிதி நிலைமை கூட்டு என்ன திகதியில, இந்த நிதி நிலைமை கூட்டு எந்த ஒரு திகதியிலையும் செய்யலாம். விரும்பின ஒரு திகதியில செய்யலாம் நிதி நிலைமை கூட்டு பணியத்துல. இங்க பாருங்க, இதுல நிதி நிலைமை கூட்டுல முதல் எழுதணும் சொத்துகள். சொத்துக்கள்ல முதல் எழுதுறது நடைமுறை எல்லா சொத்து. இந்த நடைமுறை எல்லா சொத்துகள் என்னென்ன இந்த வணிகத்தில் இருந்துச்சோ பரிச்சை மீதியை பார்த்து அது பேரட்டு கணக்குகளை பார்த்து பேரட்டு கணக்கு மீதிகளை கொண்டு இதை தயாரிக்கணும். பேரட்டு கணக்கில் இருந்தால் நம்மள எடுத்தது காணி கட்டிடம், தளவாட உபகரணம், விநியோக பான், இதோட நீண்ட கால பயன்பாட்டுக்குரிய சொத்துகள் அவளையும் கூட்டி இதில் போட்டிருக்கு. இது நீண்ட கால நிலைச்சிருக்கிற இதுவும் ஒரு நிலையான சொத்து தான். 5 வருஷத்துக்கு பிறகு இந்த சொத்தை எடுக்கலாம் பாக்கியில பிக்ஸ் பொயில போட்டிருக்கோம். 5 வருஷத்துக்கு வட்டி தந்து கொண்டிருக்கும். எங்களுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கும் இந்த சொத்து. இது வணிகத்தில் இருக்கிற ஒரு சொத்து. ஆனா இது நிலையான சொத்து. நாம உடனே போய் எடுக்கிறல. 5 வருஷத்துக்கு பிறகு எடுப்போம். அது வரையும் வணிகத்தில் இருக்கும். இதுவும் நிலையான சொத்து. காணி கட்டிடம் ஆயிட்டான், தளபாடம் ஆகி. அப்ப இது ரெண்டும் நிலையான சொத்துகள். நீ அடுத்தது பாருங்க, நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்துக்கள்ல சரக்கு இருப்பு. இது அடிக்கடி மாறுற சொத்து. வியாபார கடன் பட்டோர் எங்களுக்கு காசு தர வேண்டியாக்கள் நேற்று இருந்த கடன் இன்றைக்கு இருக்காது. அவங்க காசு இருந்தாங்கன்னா குறையும். அவங்க புற கடன் வாங்கினாங்கன்னா கூடும். அதே போல கிடைக்க வேண்டிய வருமானங்கள் எங்களுக்கு வருமானம் வாடகை வருமானம் தரணும்டா. வாடகை வருமானம் 5 வருஷத்துக்கு 5 மாதத்து வாடகை வருமானம் வரலட்டால் அது அவ்வளவும் கிடைக்க வேண்டிய வருமானம். ஆனா அதுல அடுத்த நாள் 4 மாதத்தைய வாடகை தந்துட்டார் என்றால் 1 மாதத்தைய வாடகை தான் கிடைக்க வேண்டிய வருமானம். இது அடிக்கடி மாறுறது. அது கிடைக்க வேண்டிய வருமானம்ன்றது ஒரு மாறுற சொத்து. காஜி மீதி அப்படிதான். காஜி பொட்டியில் இருக்கிற மீதியும் நாள்தோறும் மாறும்.
ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட காலத்துக்குள்ள மாற்றம் அடைகிற சொத்துக்கள் தான் நடைமுறை சொத்துக்கள். ஒரு வருஷத்து காலத்துக்குள்ள மாற்றமடையாத சொத்துக்கள் நிலையான சொத்துக்கள். இது பலவும் இதுல 3, இது 1, 4. இதுல இருக்கிறதுல 4 சொத்துக்கள். இப்ப நடைமுறை சொத்துக்கள் இவ்வளவும், இது நடைமுறை எல்லா சொத்துக்கள் இவ்வளவும். எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் இவ்வளவும் மொத்த சொத்துகள். மொத்த சொத்துகள் சமன் உரிமை சக பொறுப்பு. உரிமை சக பொறுப்பு. உரிமை மூலேனம் சொல்றோம். உரிமை பச்சை மீது இருக்கும் உரிமை மூலேனம். அப்ப நாங்க செய்த நாங்க முதல் என்ன செய்தோம்? லாபனோட கணக்கு செய்தோம். அது தேர்வு லாபம் கண்டோம். அந்த வருமான கூட்டில 2வது பகுதியில தேர்வு லாபம் காட்டுறது. அந்த தேர்வு லாபம் தான் இது உரிமையோட கூட்டுறது. தேர்வு லாபம் வந்தா உரிமையோட கூட்டுறது. பேரட்டு கணக்கில் பற்றி இருந்தீங்கன்றால் அவர் முதலாளி பற்றி இருந்தாருண்டா, சரக்கு பற்றலாம் அல்லது காசு பற்றலாம். காசு பற்றிருந்தால் சரக்கு பற்றிருந்தால் அதை இதுல கழிக்கணும். கழிச்சு இது இவ்வளவு உரிமையும் பொறுப்பும். இது உரிமையும் பொறுப்பும். உரிமை இவ்வளவு உரிமை சொந்தக்காரனுக்கு சேர வேண்டியது. வணிகத்தில் சொந்தக்காரனுக்குரிய பகுதி இவ்வளவு. நீ அடுத்தது பொறுப்புகள். பொறுப்புகளை 2 பகுதிகளாக பிரிப்போம் நாங்கள். இவரு பொறுப்புகளை 2 பகுதியாக. ஒன்று நடைமுறை எல்லா பொறுப்பும், மற்ற நடைமுறை பொறுப்பு. நடைமுறை எல்லா பொறுப்புண்டால் நீண்ட கால கடன்கள், வீட்டுக்கடன், வங்கி கடன். அது 2 வருஷத்துக்கு பிறகோ அல்லது 3 வருஷத்துக்கு பிறகோ அல்லது 5 வருஷத்துக்கு பிறகோ தீர்க்கக்கூடிய கடன்கள் தான் நடைமுறை எல்லா பொறுப்புகள். அது இப்ப 2 இருக்க வீட்டு கடன் வங்கி கடன் இருக்கிற 2ஐயும் இதுல கூட்டி இதில் போடணும். இதுல 1 தான் இருக்கிறோடைய நேர இதில் போட்டிருக்கு. நடைமுறை பொறுப்புகள். நடைமுறை பொறுப்புகள்ல கடன் கொடுத்தோர் இருக்கு. கடன் கொடுத்தோர் அடிக்கடி மாறுறது. இது நாங்க காசு கொடுக்க வேண்டிய ஆக்கல்ற தொகை. இது அடிக்கடி மாறும். மற்றது கொடுக்க வேண்டிய செலவுகள் அதுகளும் அடிக்கடி மாறுறது. அப்ப அதுகளை கூட்டி இதை போடுறோம். அப்ப இது நடைமுறை பொறுப்பு. இது நடைமுறை எல்லா பொறுப்பு. இது உரிமை. அப்ப உரிமையும் பொறுப்புகளையும் கூட்டணும். பாரது உரிமையும் பொறுப்பும். உரிமை சக பொறுப்பு. இது சொத்து. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. 2ஐயும் பாருங்க ஒரே தொகை. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. 1,00,000 12,00,000 இதுக்கும் 12,00,000 2 பக்கமும் சமனா இருக்குது. அப்ப இதுதான் நாங்க இங்க இந்த முறையில இருக்கோம். இது எங்கேயும் இருந்து வரல. இது நாங்க பேரட்டு கணக்கில் இருக்கிற மீதிகளை கொண்டு தயாரிச்சதான் இது. பேரட்டு கணக்கில் இருந்த மீதிகளை கொண்டு தயாரிச்சதான் இது. இனி அடுத்ததாக நாங்க இந்த இருக்குது. இது இந்த கணக்கில் இருந்தா நாங்க முதல் மொத்த லாபம் கண்டறாங்க. இதே கணக்குல மொத்த லாபம் கண்டோம். பிறகு தேர்வு லாபம் கண்டோம். இதுல தேவையான தரவுகளை இதுல இருந்தா எடுத்துனாங்க. மொத்த லாபம் காண்றதுக்கு இதுல இருக்கிற தரவுகளை தான் பெற்றோம். தேர்வு லாபம் காண்றதுக்கும் இதுல இருக்கிற தரவுகளை தான் எடுத்தோம். இதுக்கு பிறகு இப்ப செய்கிறது முடிவு கணக்குல நிதி நிலைமை கூட்டு. அப்ப இதுல இந்த தகவல் இருந்தால் இதை நாங்க தயாரிக்கணும். வேற இங்க இருந்து தயாரிக்கலாது. நிதி நிலைமை கூட்டு தயாரிக்கிற வணிகத்தில பேரட்டில் இருக்கிற கணக்கு மீதிகளையும் வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களையும் கொண்டுதான் இது தயாரிக்கிறது. அப்ப இதுல நாங்க எடுத்தது போக இல்ல சில இதுகளை எடுத்துட்டோம். முதலே தீயழிவு நட்டம் எடுத்துட்டோம். மற்ற விற்பனை திறவு எடுத்துட்டோம். மோட்டார் தேய்வு எடுத்துட்டோம். வங்கி கட்டணம் எடுத்துட்டோம். முற்பட வாடகை எடுத்துட்டோம். கொள்வனவு எடுத்தாச்சு. வங்கி கடன் வட்டி முதலே எடுத்துட்டோம். பற்று வட்டியும் எடுத்துட்டோம். மற்ற தொலைபேசி கட்டணம் அதுவும் எடுத்துட்டோம். காப்புறுதி கட்டணம் எடுத்துட்டோம். கடை வாடகை எடுத்துட்டோம்.
பெற்ற வாடகை எடுத்துட்டான், விளம்பர செலவு எடுத்துட்டான், வட்டி வருமானம் இதுவும் எடுத்துட்டான், வருமானமும் எடுத்துட்டான், வாடகை வருமானமும் எடுத்துட்டான், எழுதுபொருள செலவும் எடுத்தாச்சு, விற்பனையும் எடுத்தாச்சு, உட்கொண்டு வர செலவு எடுத்தாச்சு, ஊழியர் சம்பளம் எடுத்தாச்சு. இதுல செலவுகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கொள்வனை செலவு, அது மொத்த லாபம் கணிக்கிறதுக்கு எடுத்தான். மற்ற செலவுகள் எல்லாம் தேறி லாபம் கணக்கு பார்க்கறதுக்கு எடுத்தான். செலவுகள் எல்லாம் பரிச்சை மீதியில வரவு பக்கத்தில் இருக்கும். நாங்க பரிச்சை மீதியா இருக்கிறோம்னா எங்களுக்கு வரவில் எழுதணும், அவ்வளவு செலவு முழுதையும் எழுதணும். இதுல எடுத்தது போக எடுக்காம கொஞ்சம் இருக்குது. அந்த அவைதான் இதுல வரணும். எங்க நிதி நிலைமை கூட்டில இவனுக்கு காணி கட்டிடம் இருக்குது. காணி கட்டிடம் அது ஒரு நிலையான சொத்து, அதாவது நடைமுறை எல்லா சொத்து, அதாவது நடைமுறை எல்லா சொத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. நாங்க இதை அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக இந்த இதை செய்கிறத பரிச்சை மீதியை கொண்டு நிதி நிலைமை கூட்டு தயாரிக்கிற முறையை நான் செய்து காட்டுவேன்.